ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மாடிக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா இப்போ நாங்கள் வந்து வெண்டைக்காய் பறிக்க வந்திருக்கோம். பார்த்திங்களா, வெண்டைக்காய்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய்லாம் பறித்து நாங்கள் வந்து இப்போது வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். பார்த்திங்களா, வெண்டைக்காய் இருக்குது. இந்த வெண்டைக்காயில் நாங்கள் பறித்து இப்போ வந்து குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். இப்போ வந்து நானே வீடியோ எடுக்கிறேன், அதனால் வந்து கட் பண்ணுறது வீடியோவில் காட்ட முடியல. பார்க்குறேன் காட்ட முடியுதான்னு. பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம். எல்லா வெண்டைக்காய் பறிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் பறித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிச்சு. இவ்வளோ வெண்டைக்காய் நம்ம பறிச்சிட்டோம். இப்போ வாங்க, வெண்டைக்காய் பறிச்சிட்டே இருக்கும்போது தான் பார்த்தேன் இங்கே வந்து மல்லிப்பூ பூத்துருக்கு. சரியா, மல்லிப்பூவெல்லாம் அப்படி கனகாம்பரம் பூவெல்லாம் பறித்து கீழே போயிடலாம். பார்த்தீங்களா, பூவெல்லாம் பறிச்சாச்சு. விரிஞ்சிருக்கு பாருங்கள். மழை வேறு பெய்யுதா, அதனால் பூ ரொம்ப விரிஞ்சு போயிருக்கு. ஒன்று ரெண்டாக தான் இருக்குது. இந்த மலைக்கு வந்து அவ்வளோ நிறைய பூ பூக்கலை, ஒன்று ரெண்டாக பூத்துருக்கு. சரி, அது பறித்து போகலாம் நம்மளுக்கு கீழே. நம்ம வந்து பூவெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ 2-3 கனகாம்பரம் இருக்குது, அதுவும் பறிச்சுட்டு அப்படியே கீழே போகலாம். நம்ம வந்து கனகாம்பரம் பறிச்சாச்சு. இப்போ வெண்டைக்காயெல்லாம் பறிச்சாச்சுல. இப்போ ஒரே ஒரு வெண்டைக்காய் நாங்கள் விட்டுருக்கோம். எதுக்குன்னா விதைக்கி. அந்த வெண்டைக்காய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் நாங்கள் வந்து இப்போ விதைக்கி விட்டுருக்கோம். நல்லா முத்திருச்சு. இங்கே நல்லா கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்சக்கப்புறம் தான் நாங்கள் வந்து விதைக்கி எடுக்கணும். இப்போ வெண்டைக்காயெல்லாம் பறிச்சாச்சு. நம்ம கீழே போயிடலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில் வச்சு எப்படி வெண்டைக்காய் குழம்பு செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காயெல்லாம் பறித்து நம்ம கீழே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா, வெண்டைக்காய் நல்லா கழுவி வச்சாச்சு. கழுவி பாருங்கள், நல்லா சுத்தமான ஒரு துணி வச்சு வெண்டைக்காய் பாருங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி இல்லாமல் நம்ம கட் பண்ணால் தான் இந்த வெண்டைக்காயில் வந்து வதக்கும்போது வந்து இந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி இல்லாமல் நல்லா நீங்கள் கழுவி காய, இல்லைன்னா நல்ல துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைஸில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிக்கோங்க. பொரியலுக்குன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு செய்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப குட்டி இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து தேங்காய் வறுத்து அரைச்சி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம வந்து தேங்காய் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வறுத்தரைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோம். பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து மிளகு போட்டுக்கலாம். ஒரு 10 காண்டு மிளகு நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ வந்து மிளகு வெடிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூடவே நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். சின்ன துண்டா இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி நல்லா வதங்கிட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு இல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வந்துச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் வெங்காயம் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்க விட்டுடலாம். சாம்பார் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் வதக்கணும் தேவையில்லை. இப்போ நாங்கள் வந்து அரை முறி தேங்காய் போட்டுக்கலாம். திருவி வச்சா அரை முறி தேங்காய் போட்டிருக்கோம். இந்த தேங்காய் வந்து நல்லா
நல்லா ப்ரௌன் நிறமாலாம் வரணும் தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டுனாலே போதும். தண்ணி ஊற்றி தேங்காய் வந்து கொஞ்சம் உதிரியாகிற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் வரை வறுத்து கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் வந்து இருண்ட கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி கலர் வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து உதிரி ஆகிற வரை நாங்கள் தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். ஆனால் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அதவா நம்ம லோ ஃப்ளேமில் வைக்காமல் வச்சுன்னா தேங்காய் வந்து அங்கங்கே கரிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் தேங்காயெல்லாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் நல்லா வறுத்துக்கோங்க. நாங்கள் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தட்டிலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் எல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து வறுத்து நம்ம குழம்புக்கெல்லாம் அரைச்சோன்னா தேங்காய் கொஞ்சம் சீக்கிரமாக அரையும் செய்யும். அதே மாதிரி குழம்பு கொஞ்சம் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ வந்து தேங்காயெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு தேங்காய் அப்படியே கட் பண்ணினா இப்போ தேங்காய் வந்து திருவி நீங்கள் வறுத்து கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில், இல்லையா வறுக்காமல் திருவி ஒரு டப்பாவில் நல்லா காற்று போகாத அளவுக்கு டப்பாவில் அடைச்சி கூட ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா குழம்புக்குமே நம்ம வந்து தேங்காய் வறுத்தரைக்க மாட்டோம். இப்போ வறுத்தரைக்கிற குழம்புக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி தேங்காய் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இருக்குல்ல, அது நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நாங்கள் வந்து தேங்காய் வறுத்து அதே பேனில் தான் இப்போ நாங்கள் வெண்டைக்காவும் வதக்க போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காவும் வதக்கும்போது அதேமாதிரி தான் நீங்கள் கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வதங்கி வரும் வெண்டைக்காய். இல்லை ஒரு பக்கம் சைடு மட்டும் நல்லா இதுவாயிடும். அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க வெண்டைக்காய் வதக்கும்போது, இல்லைன்னா கலர் வந்து மாறிடும் இந்த மாதிரி வதக்காமல் விட்டுட்டே இருந்தானா. இப்போ நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா வெண்டைக்காயில் இந்த வளவளப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அந்த எதுக்கு உப்பு போடுறோன்னா அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு நல்லா பிடிக்கும், அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி இருக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லா வெண்டைக்காயிலும் படுற மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து கலரே மாறல பாருங்க, வெண்டைக்காய் அந்த பச்சை பச்சையாக அப்படியே இருக்குது. அந்த வளவளப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணியில் அள்ளி வச்சிடலாம் வெண்டைக்காய். இதே பேனில் தான் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம், அதனால தான் இப்போ வெண்டைக்காய் அள்ளிடுறோம் நம்ம. இப்போ வெண்டைக்காயெல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு செய்கிறதுக்காக வந்து நாங்கள் ஒரு பேனில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் ஊற்ற போகிறோம். எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்துச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சாம்பார் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்து கூட வந்து நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த தேங்காய் இருக்குல்ல, சூடாக அரிச்சான்னு பார்க்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற தேங்காயெலாம் நல்லா சூடாக அரிச்சு. இப்போ நம்ம வந்து நெய்ஸாக நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோடனே லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் அரைக்கும் போது அது கூட நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம். வேறு வெங்காயம் வதக்கும் போது பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி 1.5 தக்காளி எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து இப்போ 1.5 தக்காளி போட்டுக்கலாம். 1.5 தக்காளினா தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து 1.5 தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பாருங்கள் தெரியவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி. இப்போ நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் இன்னொன்று கூட நல்லா கிளறிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு. இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மேலே கிளையுமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டு மேலே கிளையுமா நல்லா கிளறியாச்சு மசாலா கூட. இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கூட சீக்கிரமாக கரைச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஏற்கனவே வெண்டைக்காய் நல்லா வதக்குனது தான், அதனால் சீக்கிரமாக வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் இஷ்டம். நீங்கள் புளி முன்னாடியே கரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு 2 கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்களா லைட்டாக அங்கங்கே கொதி வருது. இப்போ அது கொதி வருது, நம்ம வந்து புளி கரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயம் இல்லையே குழம்பு வைக்க முடியாதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து சாம்பார் வெங்காயம் இருந்ததுனால சாம்பார் வெங்காயத்தில் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாம்பார் வெங்காயம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பொதுவாக வந்து காரக்குழம்பெல்லாம் வைக்கும்போது நிறைய பேர் என்ன சாம்பார் வெங்காயத்தில் தான் செய்வாங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும்ல, அதுக்காக தான். இப்போ நாங்களும் அதனால தான் இப்போ போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிடலாம். நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து எங்கிறது நல்லா இலசாக இருக்குது, நாங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சதுனால. இதனால் வெண்டைக்காய் வந்து லைட்டாக உடையும், அதனால தான் நாங்கள் வந்து லைட்டாக மெதுவாக கிளறலாம். இப்போ தேங்காயெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸி ஜார் இருக்குல்ல, ஜாரெல்லாம் அலசி ஊற்றியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க, ஏதாவது கம்மியாக இருந்தாங்கன்னா. இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தா புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு தான் லைட்டாக கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் வந்து உப்பு லைட்டாக போட போகிறோம். இப்போ உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வெட்டி நல்லா கொதிக்கிட்டும். அந்த தேங்காய் அரைச்ச பச்சை வாசனை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகிற வரை நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்களா குழம்புலாம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. அந்த தேங்காய் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய்லாம் லைட்டாக அங்கே பாருங்க பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி இலை அப்படியே தூவி விட்டுடலாம். வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ லைட்டாக கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு குழம்பு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வெண்டைக்காய் தேங்காய் வறுத்தரைச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை,
ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.